சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் 2ஆம் கட்ட பணிகளுக்கான மொத்த செலவுகளையும் தமிழக அரசு ஏற்கும் என நகர்ப்புற விவகாரங்களுக்கான மத்திய இணையமைச்சர் டோக்கன் சாஹூ தெரிவித்துள்ளார். மக்களவையில் தயாநிதி மாறன் எழுப்பிய கேள்விக்கு எழுத்துப்பூர்வமாக அளித்த பதிலில் 63,246 கோடி ரூபாய் மதிப்பிலான இத்திட்டத்திற்கு மத்திய அரசு நிதி ஒதுக்கவில்லை என கூறியுள்ளார். அதே சமயத்தில் டெல்லி, மீரட் மெட்ரோ, கான்பூர் மெட்ரோ, சூரத் மெட்ரோ, பெங்களூரு மெட்ரோ உள்ளிட்ட 15 மெட்ரோ திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கியுள்ளதாக கூறியுள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் இட்டார்சியில் இருந்து விஜயவாடா வழியாக தூத்துக்குடி வரை பிரத்யேக ரயில் வழித்தடத்தை ஏற்படுத்த வேண்டும் என மாநிலங்களவையில் அதிமுக எம்பி சந்திரசேகரன் வலியுறுத்தியுள்ளார். இட்டார்சியில் இருந்து உற்பத்தி பொருட்கள் மற்றும் மூலப்பொருட்களை கொண்டு வருவதற்கு பிரத்யேக ரயில் வழித்தடம் ஏற்படுத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார். இந்த திட்டத்தை ரயில்வே அமைச்சர் விரைவுபடுத்தி போதிய நிதி ஒதுக்கீடு செய்து தமிழகத்தின் தொழில் வளர்ச்சிக்கு உதவ வேண்டும் என கூறியுள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.